இன்றைக்கி பீர்க்கங்காயை வச்சு பீர்க்கங்காய் சட்னியும் பீர்க்கங்காய் தோரனும் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இன்றைக்கி பீர்க்கங்காய் தோரன் செய்கிறதுக்கு நான் பீர்க்கங்காய் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த பீர்க்கங்காய் நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் இப்போ சீச்சுக்குவோம். பெரும்பாலும் இந்த பீர்க்கங்காய் தோரன் செய்கிறதுக்கு நல்ல பிஞ்சு காயாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் முத்தலாக இருந்தால் நார் நாராக வர்ற மாதிரி இருக்கும். சட்னிக்குமே இந்த பிஞ்சு தோல் தான் நல்லாயிருக்கும். இப்போ தோலெல்லாம் நல்லா சீச்சிருவோம். சீச்சு எடுத்து வச்சாச்சு. இதை இப்போ பொடியாக கட் பண்ணிக்கலாம். இதில் பீர்க்கங்காயில் தோல் எதுவுமே வேஸ்ட்டே ஆகாது. நமக்கு எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தோலையுமே இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்குவோம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா பொடியாக கூட நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தோரன் செய்கிறதுக்கு நான் ஒரு 50 கிராம் அளவு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பருப்போட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, ஒரு 2 தக்காளி பழமும் போட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தலையும் சேர்த்துருக்கேன். அதோட நறுக்கி வச்சுருக்க பீர்க்கங்காயும் சேர்த்துருவோம். அதில் தண்ணி மட்டும் கொஞ்சமாக விடணும். ஏன்னா பீர்க்கங்காயிலே தண்ணி நிறையா இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சமாக விட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டுருவோம். இப்போ பீர்க்கங்காய் சட்னி செய்கிறதுக்கு ஒரு ஆயில் 1 ஸ்பூன் அளவு விட்டுருக்கேன். அதோட 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். பூண்டு ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 2 வரமிளகா, புளி ஒரு புளி கொஞ்சம் சின்னதாக தான் சேர்க்கணும், நிறையா சேர்த்துறாதீங்க, இல்லாட்டி புளிக்கிற மாதிரி இருக்கும். அதோட கருவேப்பிலை கொஞ்சம், எல்லாம் நல்லா ஒன்றா வதங்கட்டும். வதங்கையில தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதுக்கு வேண்டிய அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோட இப்போ எடுத்து வச்சுருக்க பீர்க்கங்காய் தோலையும் போட்டுருவோம். தோலுமே நல்லா வதங்கணும். எவ்வளோக்கு வதக்குறோமோ அவ்வளோக்கு நல்லாயிருக்கும். இல்லாட்டி பச்சை இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இது நல்லா அந்த கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம். எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடணும். அதை அதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அங்கே எல்லாம் நல்லா ஒன்றா வதங்கி வருது. நல்லா கலருமே கொஞ்சம் நல்லா அப்படியே கொஞ்சம் மாறிடும். நல்லா வதக்க கலர்களும் நல்லா மாறிடும். இந்த ஸ்டேஜில் இப்போ நிறுத்திடுவோம். இப்போ குக்கருமே ஒரு 2 விசில் வந்துருச்சு. பார்ப்போம் இப்போ எப்படி இருக்குன்னு. இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். இதுக்கு துவரனுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயில் சீரகத்தூள் 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். தூளும் நல்லா பொரியட்டும். இதோட ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பொடியாக கட் பண்ணது கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, இதோட ஒரு 2 வரமிளகா போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வெங்காயம் வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம்.
பார்ப்போம். பருப்பு காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இந்த இதை அப்படி நல்லா நம்ம கரண்டியில் மதிச்சு விட்டுறணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் துவரணும். லேசாக மதிச்சு விட்டுட்டு அது வெந்த வெங்காயத்தோடு இந்த இதையும் போட்டுருவோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியாக வேணும், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். லேசாக ஒரு கொதி வரட்டும். இந்த கொதிக்கையிலே வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துடும். நல்லா கொதித்து வரையில் நான் 1 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பாலையும் இதோட ஊற்றிடுவோம். தேங்காய் பால் ஊற்றினா தான் டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இது கூட்டு மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த சட்னியை அரைச்சிருவோம் மிக்சியில் போட்டு. பாருங்கள், சட்னியை அரைச்சாச்சு. சட்னியும் ரொம்ப நைஸாகவும் வேணாம், லேசாக பருப்பு இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது சாப்பாடு கூட போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பீக்கங்காய் துவரனுக்கும் அந்த சட்னிக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சட்னியை நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை இதுகளோடய வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப இந்த டேஸ்ட்டான பீக்கங்காய் துவரனும் பீக்கங்காய் தோலில் செய்கிற சட்னியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.